ஒரு ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு அந்த ஊரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டுன்னு இறங்கி அங்கேருந்து வேற இடத்துக்கு போவாங்க. ஆனால் சிங்கப்பூரை பொறுத்தவரை அப்படி கிடையாது. இறங்குற இடமே சுற்றி பார்க்குற இடம் தான். ஜுவல் சாங்கி விமான நிலையம். ஃபர்ஸ்ட் டைம் இறங்குறவங்க முதல்ல இதை சுற்றி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போங்க. சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு விமான நிலையமா ரொம்ப வித்தியாசமாக தோணும். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமான விமான நிலையம் தாங்க. ஜுவல் சாங்கி விமான நிலையம் வெறுமனே சாதாரண விமான நிலையம் மட்டுமல்லைங்க. இது ஒரு கட்டடக்கலைக்கு சிறந்த இடம்னு கூட சொல்லலாம். கட்டடக்கலைஞர் மோஷே சாஃப்டி அப்படிங்கிறவர் இதை வடிவமைச்சிருக்கிறாரு. இதை வெறும் விமான நிலையமா மட்டுமல்ல, ஒரு சுற்றுலா தலமா கூட வடிவமைச்சிருக்கிறாரு. இங்க என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் போகலாம், பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய இருக்கு. 7 அடுக்கு உயரமான உட்புற நீர்வீழ்ச்சி, அழகான நடைபாதை, பசுமை நிறைந்த உட்புற காடு, 300க்கும் மேற்பட்ட கடைகள் என இந்த விமான நிலையத்தில் இல்லாத பொழுதுபோக்கு அம்சங்களே இல்லைன்னு சொல்லலாம். இதுல எனக்கு மட்டும் இல்லைங்க, இங்க வர்ற எல்லா சுற்றுலா பயணிகளும் பிடிச்ச ஒரே இடம்னா அது இதுவா தான் இருக்கும். அక్కడ மட்டும் சுடு. இதுதான் அந்த ஒண்டர் ஃபால்ஸ். சுமார் 14 மீட்டர் உயரத்திலையும் 17 மீட்டர் அகலத்திலையும் இதை செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 892 LED திரையை வச்சு இந்த அழகான அற்புதமான நீர்வீழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு லிப்டோட என்ட்ரன்ஸுக்கு தான் இந்த அற்புதமான அழகான செயற்கை நீர்வீழ்ச்சி உருவாக்கி இருக்கிறாங்க. சிங்கப்பூர்ல ஆரம்பிக்கிற இடமே செம்ம விஷுவல் ட்ரீட்டா இருந்துச்சு. எனக்கு உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன்.